எனக்கு அனிமேனா சுத்தமாக பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா குழந்தைங்க பார்க்குற ஒரு படம், குழந்தைகள் பார்ப்பதற்காக பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். காமெடியாக, ரொம்ப அனிமேட்டடாக, திடீர்னு அப்படியே வாய்ஸ்லாம் மாறும், மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இது எதுக்குடா இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணும். ஏன்னா அது வேஸ்ட்டு தான். மொத்தமாகவே அனிமேனா வேஸ்ட்டு தான். எதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரில. பார்க்காம இருந்தால் பெட்டரு. வேறு தான் நல்ல படம் தான் பார்த்துட்டு போயிடலாம். நிறைய லைவ் ஆக்ஷன் படம் இருக்குது. ஓகே, இப்போ நான் சொன்னதெல்லாம் 3 வருஷம் முன்னாடி என்னை கேட்டிருந்தீங்கன்னா நான் இப்படி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் அனிமே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ரொம்ப நாளாக என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தான், பாடுறா கன்ஃபார்மாக பாரு, நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அப்படி தான் கலாச்சிட்டு இருப்பானே. பார்க்குறதுலாம் சின்ன பசங்க பார்ப்பாங்க, ரொம்ப அனிமேட்டடாக இருக்கும், கார்ட்டூன் மாதிரி இருக்கும், இதுக்கு நான் கார்ட்டூனே பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். Until I saw my first anime. 12th he told me to watch டெத் நோட். ஏன்னா ஃபஸ்ட்டு எதை எடுத்தாலும் எல்லாருமே டெத் நோட்டில் தான் ஆரம்பிப்போம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரில, பிள்ளையார் சொல்லி மாதிரி டெத் நோட்டை பாருன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அவனும் எனக்கு டெத் நோட் சஜஸ்ட் பண்ணான். நான் அதை பார்த்தேன், எனக்கு பிடிச்சது, நல்லா இருந்துச்சு. ஆனால் போக போக கொஞ்சம் லேக் ஆகிரும். ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல, ஆனால் ஒரு சில விஷயத்துக்கு அப்புறமா செம்ம லேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் பார்க்கல. 12th முடிஞ்சது ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 6 months 7 months ஆகிடுச்சு. காலேஜ் ஃபஸ்ட் இயரோட செகண்ட் செமோ இல்லை ஃபஸ்ட் செம் எண்டிங்லான்னு தெரியல. அப்போ மறுபடியும் அவங்க பாரு நல்லா இருக்கும்னா, சரி ஏதாவது ஒன்று சொல்கிறா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அவன் எப்படி சொன்னான்னா, நீ பாரு, பிடிக்கலன்னா கேவலமாக என்ன திட்டு அப்படிலாம் சொன்னான். இவன் என்னடா இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறான், சரி ஓகே பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சஜஸ்டட் மீ. எதை பார்க்க சொன்னான்னா, டீமன் ஸ்லேயர் பார்க்க சொன்னான். ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோட் பார்த்தேன். எனக்கு ஓகே, அப்போ கம்ப்ளீட்டாக செம்மையாக பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அது எனக்கு எதுக்கு பிடிச்சிச்சுன்னா, அதில் அனிமே நல்லாயிருக்கும், அனிமேஷன் கிராஃபிக்ஸு அதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனால் என்னென்னமோ சொல்லுவீங்களா, மீனிங்காக இருக்கும் அது இதுன்னு சொல்கிறீங்க. கதை இருக்கும் டீமன் ஸ்லேயரில், ஓகே, ஒரு பேசிக்கான கதை இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா நான் அதை அவ்வளோ இது பண்ணிக்கல. அதுக்கப்புறமா இதுதான் ஆக்சுவலாக டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறமா நான் உடனே நெக்ஸ்ட்டு என்ன அனிமே பார்த்தேன், ஐ சா மூவி கிரேவ்யார்ட் ஆஃப் ஃபயர்ஃப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அந்த மூவி ஓகே, இட் டிட் இட் ஃபார் மீ டோட்டலி. அதுக்கப்புறமா ஏன்னா ரொம்ப டார்க்கான மூவி அது. அது என்ன எதை பற்றினா, ஜப்பானில் World War 3 or 2 I'm not sure. World War 3 எங்கடா வந்துச்சு ஓகே, World War 2 எண்டிங் ஜப்பானில் என்ன நடந்துச்சு, அது அப்போ ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதர் அவங்க அதை எப்படி அதை ஓவர் கம் பண்ணலை, எப்படி அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. ஓகே, அது ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும். ரொம்ப பெஸ்ட்டு நான் பார்த்ததுலேயே இது வரைக்கும் ரொம்ப சேடான மூவிஸில் அதுவும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறமா நான் அனிமே தேடி பார்க்க ஆரம்பித்தேன். நான் இப்போ கூட நான் நிறைய அனிமே பார்த்துருக்கேன். நான் அப்படியே ஃபுல் எனக்கு அனிமே நர்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் ஐ ஹவ் சீன் ஃபியூ குட் அனிமேஸ் ஐ கெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஒரு அனிமையை போட்டு அடிக்க போகிறோம். இல்லை, அடிக்கலாம் போகிறதில்ல. ஓகே, பிசர்க் இல்லைனா பர்சர்க். நான் பிசர்க்குன்னு சொல்லுவேன், பர்சர்க்னு சொல்லுவாங்க. அந்த அனிமே ஃபஸ்ட்டு நான் பார்க்கல. நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும், பார்க்காத, பார்த்தா ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் ஆயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நான் அதை பார்க்காம வச்சுருந்தேன். எதுக்கு, நம்ம வாழ்க்கை ஏற்கனவே சூப்பராக போயிட்டுருக்கு, இதில் இன்னும் கொஞ்சம் நம்மளாக ஆட் பண்ணி நம்மளை மொத்தமாக முடிச்சு விட்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம், பார்ப்போம். மாங்கா படிங்கன்னு சொன்னாங்க எல்லாருமே. அனிமையை விட மாங்கா நல்லாயிருக்கும்னாங்க. அதுக்கப்புறமா ஐ டென்ட் திங்க் அபவுட் வாட்சிங் ஆர் ரீடிங் இட் ஃபார் அ வைல்.
அதுக்கப்புறமா எதுக்குன்னு தெரில, நான் என் ஃப்ரெண்டை ஒருத்தனை மீட் பண்ணேன். அப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அந்த மாதிரிலாம் சொன்னான். ஓகே, இது என்ன ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படி இப்படிங்கிறானே, லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜேஜேகே பார்த்துட்டேன், ஜுஜுட்சு கைசன். அதுக்கப்புறமா வந்து டீமன் ஸ்லேயர் பார்த்துருந்தேன். ஓகே, இன்னும் நிறைய அனிமே பார்த்துருந்தேன், ஒரு 4-5 பார்த்துருந்தேன். அதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் ரீடிங் பிசர்க். ஓகே, பிசர்க் இஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் மாங்கா தட் ஐ ரெட். அதுக்கப்புறமா ஒரு 2 தான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து அதுதான் நான் ஃபஸ்ட்டு படித்தேன். இந்த அனிமே வந்து என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னா, ஒரு இப்போ சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லலாம் இதை பற்றி எப்படி இருக்குன்னா, ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு மேல் கன்சியூம் பண்ணுற ஒரு அனிமே மாதிரி தான் இப்போ பண்ணி வச்சுருக்கானுங்க. எப்படி பொண்ணுங்கனாவே பிடிக்காது, பொண்ணுங்களை பார்த்தாவே கல்லடிப்பாங்க, மிசாஜினிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாமா, அப்படிதான் வந்து பிசர்க்கை வந்து ஆர் அந்த மெயின் கேரக்டர் கட்ஸை வந்து ஐடியலைஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. எவன் பண்ணான்னு தெரில, ஆனால் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. மாங்கா படித்தவன் பண்ணானா இல்லை படிக்காமல் சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு ஓ இவன் இப்படி தான் இருப்பான் போல் அவனாவே வந்து அதுக்கு ஒரு மீனிங்கை கொடுத்து அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து இப்போ அப்படி தான் இருக்குது. அவன் வந்து ரொம்ப ஒரு மிஸ்அஜனிஸ்டிக் ஹீரோ மாதிரியும், அவன் வந்து ரொம்ப சண்டை போடுவான், வெறியாக இருப்பான், யாரை பார்த்தாலும் போய் கடிச்சிருவான், அப்படி அந்த மாதிரி தான் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஐ லைக் பிசர்க், ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நான் படித்தேன். ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப டார்க்கான ஒரு மாங்கா அனிமே ரொம்ப இருக்குனாலும் மை டேக் ஆன் பிசர்க் என்னன்னு நான் சொல்கிறேன். அது ஏன்னா வந்து இப்போ நான் ஏன் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, ரொம்ப தப்பான ஒரு பர்செப்ஷன் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அந்த அனிமேக்கு. ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி லைக் தட். இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க யாரும், சொல்கிறேன். நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா வந்து பிசர்க்கை பற்றி என்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த வீடியோ காட்டிடுவேன், இங்கே பாருடா நான் புலம்பிருக்கேன், இதுக்கு தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு எதுக்கு பிசர்க் பிடிக்கும்னா, அவன் வந்து ஹீரோ கட்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பான், பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து மாங்கா பார்க்குறவங்களுக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இல்லைனா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் மாங்கா ஃபுல்லாக. சரி, அதுக்கு வருவோம். கட்ஸ் வந்து எப்படின்னா, அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ் தான் நடக்கும். ஓகேவா, வாழ்க்கையில் நல்லதே நடக்காது. இந்த ஸ்டோரிலாம் போடுவாங்கள்ல சின்ன பசங்க, என் வாழ்க்கையில் நல்லது நடக்கலை, நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு டிப்ரெஸிங்காக இருக்க மாதிரி, அதெல்லாம் ஆக்சுவலாக இவன் தான் போடணும். ஏன்னா வந்து இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அடி வாங்கிட்டு தான் இருப்பான். ரொம்ப அடி வாங்கி மிதி வாங்கி கண்டவங்கிட்டலாம் திட்டு வாங்கி யாருக்குமே அவனை பிடிக்காம தெரிஞ்சிட்ருப்பான். அதுக்குமே ஒரு இடத்துல போய் சேருவான். இவ்வளோ நடக்கும்போது அவன் தப்பான விஷயம் பண்ணிருக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், பாத்வேஸும் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் பாஸ்ட் இருக்க ஒரு பையனுக்கு அவன் எந்த பேட் ஹேபிட் வேணால் எடுத்துருக்கலாம், கெட்டவனா மாறி இருக்கலாம். ஆனால் எதுன்னு தெரில, அவன் வந்து அப்படி பண்ணல. அது வந்து ஒரு சீனில் கூட ரிவீல் பண்ணுவாங்க. அவன் செம்மையாக போட்டு அடித்து ஒரு ஜெயிலில் போட்டு வைப்பாங்க. நீ சாக போடா, நான் நாளைக்கு வந்து நீ சண்டை போடுவேன், உன்னை சாகடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு செம்மாடி அடித்து ஒரு ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவான்னா, ஒரு பூவை காப்பாற்றிக்கிட்டு இருப்பான் அவன், கருகி போகுதுன்னு சொல்லிட்டு. அது வந்து பூ இல்லை, அது வந்து ஆக்சுவலாக ஒரு கேரக்டர், எப்படின்னா எல்ஃப்னு சொல்லுவாங்க. அதை போய் காப்பாற்றிக்கிட்டு இருப்பான். அது சின்னதாக இருக்கும். நானே அந்த இடத்துல இருந்தாலும் என்னை அடிச்சு போட்டு நாளைக்கு என்னை கொல்ல போகிறாங்கன்னா நான் அந்த பூவை பார்த்து பிச்சு தூக்கி போட்டுருவேன். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அதை காப்பாற்றிக்கிட்டு இருப்பான் ஆக்சுவலாக. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அதான் எவ்வளோதான் உன்னோட லைஃப் வந்து ரொம்ப கேவலமாக போனாலும் நீ நல்லது பண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து எப்படி நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ பேசிக்காக நல்லவனாக இருந்தால் அது பண்ணுவேன்னு எடுத்துக்கிறதா, இல்லை எவ்வளோ பேடாக போனாலும் லைஃப் வந்து நீ வந்து நல்லது பண்ணி பழகு அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரில. ஆனால் அது வந்து ஒரு குட் திங், அதை நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இஸ் வே ஆஃப் ஹேண்ட்லிங், எப்படி சொல்கிறது, ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ். அவன் வந்து அதை பற்றி நிறைய ப்ராசஸே பண்ண மாட்டான். இல்லை நான் இதை எப்படி தான் எடுத்துக்கிட்டேன் எப்படின்னா, அவனுக்கு வந்து பழசெல்லாம் யோசனை வரும், கெட்ட கனவு வரும், டக்குன்னு எழுந்துருவான், அப்படிலாம் நடக்கும். ஆனால் வந்து ஒரு வாட்டி அவனுக்கு நடக்கும்போது அவன் வந்து எதாவது பண்ணிடுவான், சென்ஸ் அதை ஆக்ஷன்ஸாக மாற்றிடுவான். அவன் வந்து அதை டோட்டலி கம்ப்ளீட்டாக மறக்க மாட்டான். பட் அதை ஒரு மோட்டிவாக யூஸ் பண்ணி அவன் வந்து ஃபைட் பண்ணுவான். இதில் என்ன பண்ணுவான்னா ஃபைட் பண்ணுவான். இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது பேட் பாஸ்டோ இல்லை ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துருந்துச்சுன்னா, டக்குன்னு டூ சம்திங் விச் யூ திங்க் இஸ் வேலிட். ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுங்கள் டக்குன்னு.
அதை பற்றி நினைக்காம பி லிவ் லைஃப்ங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்ஷனில். ரொம்ப ஹெட் ஸ்பேஸில் போய் அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்காத, யோசிக்காமல். ஏன்னா வந்து அவனுக்கு கெட்ட கனவு வரும், எழுந்துருவான், எழுந்தோடனே போய் அவன் ட்ரெயின் பண்ண போயிடுவான், இல்லைனா வந்து சண்டை போடுவான். ட்ரெயின் பண்ண போயிடுவான் சின்ன வயசில், பெரிய ஆனோடனே தூங்கவே மாட்டான், சண்டை மட்டும்தான் போட்டுட்ருப்பான், தூங்கவே விட மாட்டாங்க, யோசிக்கவே விட மாட்டாங்க. செம்மையாக எல்லாரையும் அவன் தான் காப்பாற்றிட்டு இருப்பான். அதனால் அப்படி போயிடும். தேர்டு, ஹோப். அவன் எவ்வளோ ஹோப்ஃபுல்லாக இருந்தான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், லவ்வர், அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும், ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு விஷயம் நடக்கும், அவனுக்கும் அதை வந்து ரொம்ப ஏற்றுக்க முடியாது. அதை அவன் எப்படி தாண்டி வரான் போனால், ஏன் ஹோப்புன்னு சொல்கிறேன்னா, ஒரு இடத்துக்கு போனால் தான் அவளை க்யூர் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் அது நடக்குமானே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன நடக்கும் என்னன்னே தெரியாது. ஆனாலும் சண்டை போடுவான் அவன், காலையிலேருந்து நைட் வரைக்கும் சண்டை போட்டு அந்த இடத்துக்கு போவான். க்யூர் ஆகுமா இல்லையா எதுவும் தெரியாது. அங்கே போனால் கன்ஃபார்மாக நடக்கும்லாம் தெரியாது, சும்மா சொல்லுவாங்க. எப்படின்னா அங்கே போனால் மேபி அவனை க்யூர் பண்ணலாம், மேபியை பிடிச்சிட்டு அவன் இவ்வளோ வேலை பண்ணுவான். சும்மா இல்லை, அதில் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் அவன் சாகவே செத்துருப்பான் டெஃபினெட்லி. ஆனாலும் அவன் வந்து அதை தாண்டி வந்து ஓகே நம்ம பண்ணலாம், ஏன்னா வந்து ஹோப் இருக்குது, அவளை காப்பாற்ற ஹோப் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அதை பண்ணுவான். விச் இஸ் லைக் அ குட் டேக். நான் அதை வந்து நல்ல விஷயமா பார்க்குறேன். அதுக்கப்புறமா இவ்வளோ அடிகளும் மிதிகளும் வாங்கியும் அப்பப்போ தலைவர் சிரிப்பாப்படி. சின்ன பசங்கிட்ட ஏதாவது காமெடி ஈவெண்ட்ஸ் நடந்தா சிரிப்பாங்கிறத விட இட்ஸ் நாட் லைக் எ லாஃப், ஸ்மைல் பண்ணுவான். ஏன்னா வந்து அவன் ஹாப்பியாக இருக்கவே மாட்டான். அது வந்து நம்மளை அந்தளவுக்கு எப்படி மிஸ்ரபிளாக இருக்க சொல்ல. ஆனால் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன நடக்கும் போதோ ரொம்ப சாஃப்டாக இருப்பான். நல்லவங்க பசங்கக்கிட்ட, சின்ன பசங்கக்கிட்ட, நல்ல இன்னோசன்ட் பீப்புள் கிட்ட சாஃப்டாக இருப்பான், நல்லா பேசுவான், ப்ரொடெக்ட் பண்ணுவான். அவங்கள காட்ட மாட்டான் வெளியே, ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிடிக்காத மாதிரியே இருப்பான். ஆனால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவான் டெஃபினெட்லி. அது வந்து நமக்கு அந்த கேரக்டர் பார்த்தா தெரியும். இதெல்லாம் தான் டேக். அதுக்கப்புறமா இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அதில் வந்து ஒரு விஷயத்துக்கு அம்மா அவங்க எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் மாதிரி வந்துடும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிம்பிள் ஆஃப் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஓகே ஒரு டேட்டூ மாதிரி வந்து அவங்க மார்க் மாதிரி ஒன்று வந்து அவங்க பாடியில் வந்துடும். அதுக்கு என்ன மீனிங்னா, அந்த மார்க், அந்த ஒரு சிம்பிள் வந்து அவங்க பாடியில் வந்துருச்சுன்னா அவங்க வந்து அந்த கதைப்படி 1 hourலேயே செத்துருவாங்க. அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்கள பிடிச்சிரும், அவங்க செத்துருவாங்கங்கிறது தான் வந்து கதை. அந்த ஒரு விஷயத்துலேயே அவங்க சிம்பாலிக்காக வந்து இவ்வளோ விஷயம் வச்சுருப்பாங்க. என்னதுன்னா, அவனுக்கு அந்த சிம்பிள் வந்துடும், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வருக்கும் அந்த சிம்பிள் வந்துடும். ஆனால் அதையும் தாண்டி ஆக்சுவலாக நார்மல் பீப்புள்னால் அது வந்து ஒரு 1 hourலேயே செத்துருவாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸே போட்டு அடிப்பான். இல்லைடா நான் சாக மாட்டேன், என் லவ்வரும் சாக விட மாட்டேன், நான் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தூக்கமே போனாலும், நான் சொன்னல தூங்கவே மாட்டான்னு சொல்லிட்டு, தூக்கமே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃபைட் பண்ணிட்டே தான் இருப்பேன், ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும், கிரிஃபித்தை போட்டு அடிக்கிற வரையும், அவன் பண்ண தப்புன்னு அவனுக்கு புரிய வச்சு அவனை கொள்கிற வரைக்கும் நான் இதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரெசிலியன்ஸ் காட்டுவான் ஃபுல்லாகவே. அதனால சிம்பிள் ஆஃப் ரெசிலியன்ஸ். இதை நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், என்னென்னலாம் இருந்தாலும் அதை தாண்டி வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும். நெவர் கிவ் அப்புங்கிறத சூப்பராக அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த சிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தெரியாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்துலலாம் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. அந்த படம் வேணாம், நல்ல படம், சூப்பர் படம், எல்லாம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுதான் நீங்களும் டேக்காக எடுத்துக்கணும் நான் விரும்புகிறேன். சர்க்கிள்லேருந்து பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க, இல்லைனா இவ்வளோ ஒருத்தன் பேசணும்லாம் அவசியமே இல்லைங்க. இது என்னன்னா, போய் படி ஃபஸ்ட்டு, நீயாவே படி அந்த மாங்காவை. மற்றவன் சொல்கிறத வச்சு நீ ஒரு கதை கட்டாத. ஏன்னா பாதி பேர் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் சிக்மா மில்லு, ஏன்னா ஒரு நாய் சொன்னான், ஒரு பையன் சொல்லிட்டு தெரியுறான், கட்சி சிக்மா மில்ரா, எல்லாரையும் போட்டு அடிப்பான், ரவுடி மாதிரி தெரியும், கெத்தா தெரியும் அப்படி அப்படின்றான். என்னடா பார்த்து நீ, என்ன கட்ஸ் எடிட் ஏதாவது பார்த்தானா பாருங்க. ஏன்னா வந்து மாங்காய் படித்தா உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் மை டேக் ஆன் பெர்சர்க். இதான் வந்து நான் இந்த அனிமேலேருந்து கற்றுக்கிட்டேன். அனிமே எனக்கு பிடிக்கும், நல்லா இருந்துச்சு மாங்காய் படிக்க. ஓகே, இது ரொம்ப டார்க்கு அப்படிலாம் இல்லை, இதை விட டார்க்கான அனிமேஸ் நிறைய இருக்குது, டிவி ஷோஸ் நிறைய இருக்குது. எனக்கு கேட்டால் மை டேக் என்னென்னா, இதை விட கேம் ஆஃப் த்ரோன்ஸே ரொம்ப டார்க்காக இருக்கும். வின்லாண்ட் சாகா இதை விட ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வின்லாண்ட் சாகாவும் ஒரு அனிமே. பேசணும்னு தோணுச்சுன்னா நான் அதை வின்லாண்ட் சாகா பற்றியும் பேசுகிறேன். See you guys in the next video. அவ்வளோதான். Berserk. Why Berserk is
a good watch or a good read. அதான் வந்து இந்த வீடியோ. And what is my take on this manga? Okay, see you guys in the next video. Bye.